ஆரோமலை படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரோம் அப்படிங்கிறது வந்து அன்புன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த படத்தோட கதையுமே வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் படம் அப்படிங்கிறதுனால, ஸோ படத்தோடைய மெயின் கதையே அன்பு, காதல பத்தி பேசக்கூடிய ஒரு கதையா இருக்கும் இந்த படம். ஸோ அத மீன் பண்ற விதமா படத்தோடைய டைட்டில் ஆரோமலைன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்தோடைய டைட்டில் வந்து கோல்டன் கலர்ல குடுத்துருப்பாங்க. மாடர்னான ஃபாண்ட்ல டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கலர கனெக்ட் பண்ற விதமா உண்மையான காதல தேடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி குறிக்கக்கூடியது. அதனால தான் படத்தோடைய கதையில ஹீரோ வந்து லவ் பண்ணா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நெனச்சு லவ் பண்றதுக்கு பொண்ண தேடுவாரு. படத்தோடைய டைட்டில் போடும்போது பேக்கிரவுண்ட்ல பிளாக் கலர்ல இருக்கும். எந்த ஒரு டிசைனும் குடுத்துருக்க மாட்டாங்க. பிளாக் கலர் தான் குடுத்துருப்பாங்க. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இந்த படத்துல ஹீரோ வந்து ஸ்கூல்ல ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு. அதே மாதிரி காலேஜ்லயும் ஒரு பொண்ண லவ் பண்ணுவாரு. ஆனா ஒன் சைட் லவ்வா தான் இருக்கும். அதனால தான் அந்த படத்தோட டைட்டில் போடும்போது பேக்ரவுண்ட்ல பிளாக் கலர்ல குடுத்துருக்கலாம். ஆரோமலை அப்படின்னா என் அன்புக்குரியவன்னு அர்த்தம். "ஹோ மை பி லவ்டுன்னு சப்டைட்டில்ல வரும். இத கனெக்ட் பண்ற விதமா ஹீரோ வந்து ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணுவாரு. லாஸ்ட்ல தியாகமும் வலியாகவும் மாறுதுன்னு கூட சொல்லலாம். அதுக்கான ரெஃபரன்ஸா தான் இந்த படத்துல ஹீரோயினுக்கு ஒரு சின்னதா பாஸ்ட் ஸ்டோரியும் வச்சிருப்பாங்க. கிஷன் தாஸ் நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் ஆரோமலை. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்த பார்த்தவங்க இந்த வீடியோவ பாருங்க. இப்ப இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய டைரக்டர் வந்து கௌதம் வாசுதேவனுடைய ஏடியா இருந்தவர் தான் இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ குருவுக்கு நன்றி சொல்ற விதமா இவருடைய படத்துல 2010 காலகட்டத்துல காமிக்கும்போது கௌதம் வாசுதேவ மேனன் எடுத்த "விண்ணை தாண்டி வருவாயா" படத்த தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு அஜித் வந்து ஆசைப்படுவாரு. அதே மாதிரி லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவில உட்கார்ந்து பார்க்கக்கூடிய படமும் "வாரணம் ஆயிரம்" தான் பார்ப்பாரு. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு, "உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது" அப்படின்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணுவாரு. "இப்ப போய் ப்ரொபோஸ் பண்ற" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும்போது கூட, "வேட்டையாடு விளையாடு" படம் மாதிரி "உன்ன பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உடனே சொன்னோம் அப்படின்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ வேட்டையாடு விளையாடு படத்தோடைய ரெஃபரன்ஸும் இந்த படத்துல வச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துலயுமே வந்து கௌதம் வாசுதேவன் தான் வந்து டைரக்ட் பண்ணுனது. அதே மாதிரி பொதுவா இவருடைய படங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கூல், காலேஜ் டேஸ்ல இருந்து அந்த காதல் ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில படத்துல காட்டியிருப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்துலயுமே வந்து ஸ்கூல் டேஸ்ல இருந்து காதல் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாரு இந்த படத்தோடைய டைரக்டரு. ஃபர்ஸ்ட் கிஷன் தாஸ் கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல அஜித்துங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இந்த கதை பொறுத்தவரைக்கும் இவர் வந்து ஒரு அன்லக் பெர்சனா காமிச்சிருப்பாங்க. எந்த அளவுக்கு அன்லக் பெர்சன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட படம் பார்க்கறதுக்காண்டி ஓடி வருவாரு. "தீராத விளையாட்டு பிள்ளைய படம் பார்க்கலாம்" அப்படின்னு. ஆனா அவருக்கு மட்டும் டிக்கெட் கிடைக்காம, "விண்ணை தாண்டி வருவாயா" படத்துக்கு டிக்கெட் கிடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சின்ன வயசுல அவர் ஆசைப்பட்ட சைக்கிள் கிடைக்காம, அவங்க அப்பா வந்து லேடீஸ் வண்டி வாங்கி குடுத்திருப்பாரு. "விண்ணை தாண்டி வருவாயா" படம் வந்து படத்துல காட்டப்பட்ட அந்த காதல் வந்து இவர ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தியேட்டர்ல எல்லாரும் அந்த படம் முடிஞ்சு கடந்து போயிருவாங்க. ஆனா இவர் மட்டும் அந்த இடத்துல உட்கார்ந்திருப்பாரு. ஸோ இந்த காதல் படம் மூலமா காதல் அப்படிங்கிற ஒரு எமோஷனலா அங்கேயே இருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சீன்ல "விண்ணை தாண்டி வருவாயா" வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் படம் அப்படிங்கிறதுனால, தியேட்டருக்கு வந்திருக்கிற ஆடியன்ஸுமே வந்து 2, 2 பேரா லவ்வர்ஸ் வந்து உட்கார்ந்திருப்பாங்க. அஜித் வந்து ஃபர்ஸ்ட்டு தியேட்டருக்கு வர்ற வழியில ரொம்ப பரபரப்பா வருவாரு. அப்ப இவருடைய மனசு வந்து நார்மலா இருந்த மாதிரியும், இதே இது "விண்ணை தாண்டி வருவாயா" படம் பார்த்துட்டு இவருக்குள்ள ஒரு காதல் பண்ணணும் அப்படின்னு தோணும்போது, அப்ப அதே கேரக்டர் வந்து ஒரு லவ் மோடுல பார்க்குற மாதிரி, அவ்வளோ அழகா இவருடைய மனசு எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிஃபரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த சீன்ல ஸ்கூல் டேஸ்ல அஜித்துக்கு வந்து ஒரு பொண்ண பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் லவ் வந்திருக்கும். அதுக்கான ரெஃபரன்ஸா பேக்ரவுண்ட்ல இதயம் படம் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து எரேசர் எடுத்து கொடுக்கும்போது, அவங்களுடைய பாக்ஸ்ல வந்து ஒரு ஹார்ட் சிம்பல் போட்டு ஒரு பொருள் இருக்கிறத பார்க்க முடியும். பேனா, பென்சில் குடுக்குறதே வந்து லவ்வுன்னு நெனச்சு ஸ்கூல் டேஸ்ல இருந்திருப்போம். ஸோ அதையுமே இந்த படத்துல இதெல்லாம் லவ்வுன்னு நெனச்சோம் பாரு அப்படிங்கிற மாதிரி 90ஸ் கிட்ஸுக்காகவே வைக்கப்பட்ட சீன் மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸ்கூல் டேஸ்ல வர லவ் வந்து
பப்பி லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அஜித் வந்து பர்த்டேக்கு அந்த பொண்ண இன்வைட் பண்ணியிருப்பாரு. அந்த பொண்ணும் வந்திருக்கும். ஸ்கேல் பென்சில் வந்து கிஃப்ட்டாவே குடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே அஜித் மேல இல்ல அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தாலும் கேக் வெட்டும்போது இருக்க மாட்டாங்க. பொதுவா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பர்த்டேக்கு இன்வைட் பண்ணலனா கூட கிஃப்ட்டோட வருவாங்க. அத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்துல அஜித் வந்து ஸ்மிருதிய மட்டும் இன்வைட் பண்ணுவாரு. ஆனா அதுக்கு அடுத்த சீன்லயே சச்சின் வந்து இன்வைட் பண்ணாமலே வந்து நிப்பாரு. ஸோ எதார்த்தமான சீன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு வழியா அஜித் வந்து வேலைக்கு வந்திருப்பாரு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு ஜாயின் பண்ணும்போது 9:24க்கு வருவாரு. அப்ப அஞ்சலி வந்து ஷார்ப்பா 9:00லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாளே ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது டைம் பார்த்தோம் அப்படின்னா 8:30க்கெல்லாம் ரெடி ஆகுற மாரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க ஃப்ரெண்டு தான் வந்து ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து விடுவாரு. அன்னைக்கு ஈவினிங் வந்து ட்ரெயின்ல வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஸோ எப்போதுமே இவர் வந்து வேலைக்கு போறதுக்கு ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இன்டர்மிஷன் போடும்போதே அந்த லைஃப் டைம் மேட்ரிமோனில இருந்து அனிமேஷன் பண்ணி இன்டர்மிஷன் போடுறது அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. சிவாத்மிகாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல அஞ்சலிங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்களோட லைஃப்ல ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் நடந்திருக்கும். லவ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. அதனால இவங்க வந்து தனியா தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா எப்போதுமே இவங்கள பிஸியா இருக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய ஃபர்ஸ்ட் சீன்லயுமே யாருக்கோ மெசேஜ் பண்ணுவாங்க. அப்ப பிஸின்னு சொல்லி டைப் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட யாருமே வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எப்போதுமே ஹெட்செட்ல பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து வேலையில மட்டுமே ஃபோக்கஸா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஞ்சலியும், அஜித்தும் ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப நேரம் காலம் பார்த்து தான் வந்து அவர் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டைம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த நாய வந்து சாப்பிடவே அலோவ் பண்ணுவாரு. அதே மாதிரி இவரும் அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பிப்பாரு. அந்த சீன்ல வந்து ரொம்பவே பின் ட்ராப் சைலன்ட்டா இருக்கும். ஆனா அதே வீடு, அதே சீன லவ் டுடே படத்துலயுமே வந்து அந்த தண்ணி கேன போட வர்றதுக்காண்டி ஒருத்தர் நிப்பாரு. அதே சிச்சுவேஷன்ல ரீகிரியேஷன் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும். அஜித் வந்து கார்ட்ஸ வச்சு இந்த படங்கள்லாம் செலக்ட் பண்ணி பொண்ணையும், மாப்பிள்ளையும் ஜோடி சேர்த்து வைப்பாரு. அத எப்படி சேர்க்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் நரசிம்மன் கேரக்டர் மூலமா ஒரு பாட்டுல ஒவ்வொரு படத்துக்கான ஸ்டைல ஃபாலோ பண்ணி லவ் பண்ண வைப்பாரு. அஜித்துக்கு ஃபர்ஸ்ட் லவ் வரும்போது அஞ்சலிய தேடி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் வந்து மைக்கேல பத்தி ஃபோட்டோ மூலமா தெரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் அஞ்சலிக்கும் அஜித் மேல லவ் வந்திருக்கும். ஆனா காட்டியிருக்க மாட்டாங்க. அஞ்சலி கிட்ட சாரி கேட்கறதுக்காகவும் திரும்பவும் அஞ்சலிய தேடி வந்திருப்பாரு. ஆனா அஞ்சலி ஊர்லயே இருக்க மாட்டாங்க. கிளைமாக்ஸ்ல அஞ்சலிய பார்க்கும்போது அஞ்சலி வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாங்க. அப்ப ஹக் பண்ணாலும் திரும்பவும் லவ் இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் திரும்பவும் ஹக் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஜித்தோடைய அம்மா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல பத்தி அவங்க அப்பா வந்து ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாரு. அதனால தான் அவங்க அப்பா வந்து எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும், அவங்க அம்மாவுக்கு அவங்க அப்பாவோட எத்தன ஜென்மங்கள் எடுத்தாலும், இவர் கூட தான் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அஜித் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலிய வந்து ஹர்ட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் அஞ்சலி வந்து விட்டு விலகி போயிருப்பாங்க. நம்ம கேட்டது தப்பு தானே அப்படின்னு ரியலைஸ் பண்ணி திரும்பவும் பார்க்கும்போது, ஒரு வார்த்தை கூட பாஸ்ட்ட பத்தி பேசாம அஞ்சலிய ஏத்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல சந்தான பாரதி வந்து காம்பினேஷன் இல்லாத ஃபுட்ட தான் சாப்பிடுவாரு. காலையில கூட நூடுல்ஸ் சாப்பிடுவாரு. பீஸால குலோப் ஜாமுன் வச்சு சாப்பிடுவாரு. ஆனா அந்த காம்பினேஷன் வந்து அஜித்துக்கு சுத்தமா பிடிக்காது. அதே மாதிரி அவருடைய காஸ்டியூமே பார்த்தோம் அப்படின்னா, ஃபுட் சம்மந்தப்பட்ட காஸ்டியூம் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவருடைய ஆஃபீஸ்லயுமே வந்து ஃபுட் சம்மந்தப்பட்ட ஒரு கோட்டு தான் வந்து எழுதியிருக்கும். ஆனா இதே இது இந்த படத்தோடைய கதைக்கு ஏத்த மாதிரியே படத்தோட கிளைமாக்ஸ்ல எதுவுமே வந்து கெட்ட காம்பினேஷன், நல்ல காம்பினேஷனும் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா போதும். எது வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கதைக்கு ஏத்த மாதிரி அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எஸ்டிஆர் உடைய வாய்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, லவ்வ வந்து நம்ம கொடுக்க தான் முடியும். அதுவா தான் நம்மள தேடி வரும். நம்ம தேடி போனோம் அப்படின்னா லவ் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் ஸ்கூல் லைஃப்லயும் சரி, காலேஜ் லைஃப்லயும் சரி, அஜித் தான் வந்து லவ் பண்றதுக்காண்டி ஒரு பொண்ண தேடிக்கிட்டே இருப்பாரு. ஆனா அந்த டைம்ல வந்து எந்த ஒரு பொண்ணுமே இவருக்கு செட் ஆகாது. இதே இது ஒர்க் பண்ணும்போது அஞ்சலி மேல ஒரு பாசமா இருக்கிற மாதிரியும், அக்கறையாவும் காட்டுவாரு. அதுக்கப்புறம் தான் அஞ்சலி மேல இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இந்த படத்துல 3 முக்கியமான லவ் ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. 1 அஜித்தோடைய அம்மா ஒரு பையன லவ் பண்ணியிருந்தாலும் செகண்ட் மேரேஜ்ல தான் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி மகாவுடைய லவ் ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா, மகா வந்து ஒரு பையன லவ் பண்ணுவாங்க. ஆனா வீட்ல வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க.
அது வந்து செட் ஆகாது. ஸோ திரும்பவும் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அந்த லைஃப் தான் வந்து இவங்களுக்கு நல்லாருக்கும். அதே மாதிரி அஞ்சலியும் வந்து மைக்கேல்ங்கிற ஒரு பையன லவ் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே வந்து பிரேக்கப் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அஜித்த கல்யாணம் பண்ணலாம்னு காமிப்பாங்க. நரசிம்மனுடைய லைஃப்லயுமே வந்து பொண்ணு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கும். அந்த பொண்ண செகண்ட் மேரேஜா பண்ணிக்குவாரு. ஸோ இந்த படத்துல எந்த கேரக்டருக்கு கல்யாணம் ஆனாலுமே அது செகண்ட் மேரேஜ் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல 2டே 2 கலர் டோன் குடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு அஜித்துக்கு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஆசை வரும்போது, கிரீன் கலர் டோன் குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் டேஸ்ல பப்பி லவ் வரும்போது, பேபி பிங்க் கலர் டோன் குடுத்துருப்பாங்க. அஜித்துக்கும் அஞ்சலிக்கும் வேலை பார்க்குற இடத்துல சண்டை வரும்போது, பிங்க் வித் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அஜித்துக்கு அஞ்சலி மேல லவ் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா கிரீன் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அஜித்துக்கு அவங்க அம்மாவ பத்தி பாஸ்ட் ஹிஸ்டரி தெரியும்போது, பிங்க் வித் ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளைமாக்ஸ்ல அஜித்தோடைய அம்மாவுடைய சிச்சுவேஷன்ல தான் அஞ்சலியும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் ரெட் கலர் சாரி குடுத்து, அங்கேயுமே வந்து ரெட் கலரு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆரோமலே படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல காந்தா படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. செக் பண்ணி பாருங்க. ஆரோமலை படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.